தமிழர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். டைரக்டர் ஹரி அவர்கள் இப்ப தெலுங்குல ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்தோட ஹீரோவா ரவிதேஜா நடிக்க போறாரு. ஏற்கனவே டைரக்டர் ஹரி அவர்கள் எடுக்கிற படங்கள் எல்லாமே பயங்கர கமர்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்கும். அண்ட் இந்த வாட்டி ஒரு டைரக்டர் தெலுங்குலயே கிளம்புறதுனால அந்த படம் இன்னும் பயங்கர கமர்ஷியலாவும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜோட ஒரு படமா இருக்க போகுதுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இயக்குனர் நாக அஸ்வினோட இயக்கத்துல ரெடி ஆயிட்டு இருக்க திரைப்படம் கல்கி பார்ட் 2. இந்த திரைப்படத்துல இப்போ வரைக்கும் 2 ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த போர்ஷன்ஸ்ல பிரபாஸுக்கான போர்ஷன்ஸும் சரி, உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கான போர்ஷன்ஸும் சரி, ரெண்டுமே ஷூட் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த டீம் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எடிட்டபிள வச்சு பார்த்திருக்காங்க. பயங்கர எக்ஸ்ட்ராடனரியா வந்திருக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த திரைப்படம் பார்ட் 1 விட பார்ட் 2 இன்னும் பிரம்மாண்டமா வரப்போகுதா இல்லையான்னு. பல வருஷங்களுக்கு முன்னாடி அரவிந்த் சாமி அண்ட் த்ரிஷா சேர்ந்து நடிச்சிருக்க திரைப்படம் தான் சதுரங்க வேட்டை பார்ட் 2. இந்த திரைப்படம் பல வருஷமா ரிலீஸ் ஆகாமே இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த படத்தோடைய ரிலீஸ் கூடிய விரைவில் நடக்க போது, அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோடைய கதை எச் வினோத் அவர்கள் தான், பட் டைரக்டர் தான் வேற ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த திரைப்படம் பயங்கர எக்ஸ்ட்ராடனரியா வந்திருக்கு. அதனால ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில இருக்கும்ன்றத மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டா தெலுங்குல பிளாக் பஸ்டர் ஹிட்டான திரைப்படம் பெட்டி. இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல 300 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்குங்க. இந்த திரைப்படம் கூடிய விரைவில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகும்போது எக்ஸ்டெண்டட் கட்டா என்ன பண்ண போறாங்கன்னா 3 சீக்வன்ஸ் இன்க்ளூட் பண்ண போறாங்க. அதுல 2 சீன் ஜான்வி கபூர் இருக்க மாதிரியான சீக்வன்ஸ். கண்டிப்பா ஆடியன்ஸ் அந்த சீனுக்காகவே அந்த படத்தை இன்னொரு வாட்டி பார்ப்பாங்கன்றதுல சந்தேகமே இல்லை. அண்ட் கூடுதலான சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெகபதி பாபு இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒரு சீக்வன்ஸும் இந்த திரைப்படத்தோட எக்ஸ்டெண்டட் கட்ல ஆட் பண்ண போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. ராகவா லாரன்ஸோட நடிப்புல பென்ஸ் அப்படின்ற திரைப்படத்தோட ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோடைய செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. ஏற்கனவே இந்த திரைப்படத்தோடைய மிக முக்கியமான வில்லனா நிவின் பாலி நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்துல இன்னும் மிக முக்கியமான கேரக்டர்ல ஆக்டர் ஜெயம் ரவி நடிக்கிறாரு. கூடிய விரைவில் இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரியான போஸ்டர்ஸை இந்த டீம் ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. டைரக்டர் ராஜமௌலியோட இயக்கத்துல பயங்கர பிரம்மாண்டமா ரெடி ஆயிட்டு இருக்க திரைப்படம் வாரணாசி. இந்த திரைப்படத்தோடைய ஓடிடி ரைட்ஸ் சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஓடிடி நிறுவனங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இப்போ வாரணாசி டீம் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இந்த படத்தை ஒரு 500 கோடி ரூபாய்க்கு வித்துடலாம்பா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அங்க போய் ரியாலிட்டியில கேட்டா, சார் இந்த படத்தை அதிகபட்சம் ஒரு 150 கோடி ரூபாய் வரைக்கும் நாங்க வாங்கிக்க ட்ரை பண்றோம், அதுக்கு மேலாம் எங்களால் கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 500 கோடி எங்க இருக்கு, 150 கோடி எங்க இருக்குன்னு இந்த டீம் இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு மிகப்பெரிய மேஜிக் பண்ணாதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாரணாசி அப்படி ஒரு மேஜிக்கை பாக்ஸ் ஆஃபீஸ்ல நிகழ்த்த போதா இல்லையான்னு. லப்பர் பந்து படத்தோட இயக்குனரான தமிழரசன் பச்சமுத்து அவரோட இயக்கத்துல தனுஷ் நடிக்க போறான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பயங்கர பிஸியா இந்த படத்தோட டைரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டான் பிக்சர்ஸ் தான் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒண்டர் பாரும் இந்த ப்ரொடக்ஷன்ல இணைஞ்சு ஒர்க் பண்ண போறாங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. சூர்யா அவர்கள் ஏற்கனவே கருப்பு அப்படின்ற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துட்டாரு. அடுத்து அவருடைய நடிப்புல ரிலீஸ் ஆக போற திரைப்படம் விஸ்வநாதன் சன்ஸ். இந்த படத்தோட ரிலீஸ ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒரு சில விளாகர்ஸ் பயங்கர ஃபேமஸா இருப்பாங்க. அதுல மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கவர் தான் நம்ம விஜய் சித்து. அண்ட் அவருடைய டைரக்ஷன்ல அவரே ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தான் டயங்கிராம். இந்த படத்துல ஒரு மிக முக்கியமான பாடல்ல ஆக்டர் அண்ட் சிங்கர் அண்ட் மியூசிக் கம்போசர் விஜய் ஆண்டனி பாட போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. கவினோடைய நடிப்புல ஹாய் அப்படின்ற திரைப்படம் ரெடி ஆயிட்டு இருந்தது. இந்த திரைப்படத்தோட ஹீரோயினா நயன்தாரா நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த படத்தோடைய கடைசி கட்ட ஷூட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கான். இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் நடக்கும் போது, அதோட இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஓவராலா முடிய போகுது. அண்ட் இந்த திரைப்படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. அதுக்கு ரீசன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் யாரடி நீ மோகினி அந்த பிளேவர்ல இருக்க போது, அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் டெஃபினட்டா பிடிக்கும்னு சொல்றாங்க.